ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த ரெண்டாவது T20யில் இந்திய அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. இந்திய அணிக்கிட்ட இருந்து வெற்றியை பறிச்சது யார் அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி சேர்ந்த கிளென் மேக்ஸ்வெல். தனி ஒரு வீரராக நிலைச்சு நின்று விளையாண்டு வெற்றியை வாங்கி கொடுத்துருப்பாரு. மேக்ஸ்வெல் பார்த்தீங்க அப்படின்னா 55 பால் பிடிச்சி 113 ரன்கள் அடிச்சிருப்பாரு, 7 4 அடிச்சிருப்பாரு, 9 6 அடிச்சிருப்பாரு. அபாரமாக விளையாண்டுருப்பாரு. T20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா யாராலையுமே முறியடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு சாதனை பண்ணி வச்சிருக்காரு. அதாவது 4 சதம் அடிச்சிருக்காரு T20 போட்டியில் அதிக சதம் அடித்த வீரர் சர்வதேச அளவில் ரோஹித் தான். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 106 ரன்கள் அடிச்சிருக்காரு, ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 118 ரன்கள் அடிச்சிருக்காரு, இங்கிலாந்துக்கு எதிராக 100 ரன்கள் நாட் அவுட்டு, அதேமாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 111 நாட் அவுட்டு. ஸோ 4 முறை அடிச்சிருக்காரு. இந்த சாதனையை யாருமே முறியடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ 2 வீரர்கள் நெருங்கிட்டு வராங்க. ஒருத்தர் நியூசிலாந்து அணியை சேர்ந்த முன்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அவர் 3 T20 சதம் அடிச்சாரு. இப்போ கிளென் மேக்ஸ்வெல் இந்தியாவுக்கு எதிரான 2வது T20யில் சதம் அடித்ததன் மூலமாக அவரும் T20யில் 3 சதம் அடிச்சிருக்காரு. அதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல் 3 முறை T20யில் சதம் அடிச்சிருக்காரு. அந்த 3 முறையும் அவர் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. 145 ரன்கள் நாட் அவுட்டு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அடிச்சிருக்காரு, 103 ரன்கள் நாட் அவுட்டு இங்கிலாந்துக்கு எதிராக அடிச்சிருக்காரு, இப்போ 113 ரன்கள் நாட் அவுட்டு இந்தியாவுக்கு எதிராக அடிச்சிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் ரோஹித் இவர் சமன் செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா T20 போட்டிகளில் தொடர்ந்து மேக்ஸ்வெல் அவருடைய சிறப்பான பங்களிப்பு கொடுத்துட்ருக்காரு. ஸோ ரோஹித் சர்மாவுடைய சாதனையை முறியடிச்சு மேக்ஸ்வெல் T20யில் அதிக சதம் அடித்த வீரர்கள் வரிசையில் முதல் இடத்துக்கு வருவார். அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.